இளைஞரை கொலை செய்த தாவேக நிர்வாகி குடும்பம். நான்கு பேர் கைது. ஆணவ கொலையா? காதல் என்பது ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு என்பார்கள். அந்த விளையாட்டை காதலன் காதலி ஆடிக்கொண்டிருக்கையில் ஆணவ கொலை என்ற பெயரில் தாவேக நிர்வாகியின் குடும்பம் சேர்ந்து காதலனை கொலை செய்து விளையாட்டை வினையாக்கிய கதையை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். சென்னையை அடுத்த கேளம்பாக்கம் அருகே உள்ள தையூர் பகுதியைச் சேர்ந்த தாவேக நிர்வாகியான ஏழுமலை என்பவரின் 21 வயதான மகள் படூரில் உள்ள தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். அதே பகுதியை சேர்ந்த 22 வயதான பிரவீன் என்ற இளைஞரும் தாவேக நிர்வாகி ஏழுமலை என்பவரின் மகளும் கடந்த 2 வருடங்களாக ஒருவருக்கொருவர் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை பிரவீன் வீட்டின் அருகே சென்றபோது ஏழுமலையின் தம்பி மணிகண்டன் என்பவர் பிரவீனை வழிமறித்து பேசி உள்ளார். அங்குதான் காதலன் கதையை முடிப்பதற்காக முதல் கட்ட பேச்சு ஆரம்பமாகிறது. அப்பொழுது தனது அண்ணன் ஏழுமலையின் மகளை காதலிப்பதை விட்டுவிடு என்று கூறியதும், நாங்கள் இருவரும் காதலிக்கிறோம், அந்த பெண் என் மீது அதிக பாசமாக உள்ளார் என்பதால் நான் விட்டுவிட்டு செல்ல முடியாது என்று கொலையான பிரவீன் வீரவசனம் பேசியதாக சொல்லப்படுகிறது. பின்னர் மணிகண்டன் அவரது அண்ணன் ஏழுமலை, அண்ணனின் மகன் கௌதம் ஆகியோருக்கு செல்போனில் தொடர்பு கொண்டு, இனிமே இது சரிபட்டு வராது மாப்பு, சொல்லியும் பார்த்தாச்சு, திட்டியும் பார்த்தாச்சு, இவன் கேட்கிற மாதிரி தெரியவில்லை என்பதால் சம்பவ இடத்திற்கு காதலனை போட்டுத்தள்ள அவர்களை வரவழைத்து உள்ளார். சம்பவ இடத்திற்கு கூர்மையான கத்தியுடன் வந்த ஏழுமலை, கௌதமின் நண்பன் நிதிஷ் ஆகிய மூவரும் பிரவீனை முதலில் சரமாரியாக அடித்து தாக்கி உள்ளனர். பின்னர் கத்தியால் தலை, முகம் உள்ளிட்ட பல இடங்களில் கண்மூடித்தனமாக வெட்டி கொலை முயற்சியில் ஈடுபட்டு அங்கிருந்து 4 பேரும் தப்பி சென்று உள்ளனர். பாவம், காதலுக்காக பாசம் என்றெல்லாம் வெட்டி வீராப்பு பேசிய காதலன் வெட்டப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பின்னர் இரத்த வெள்ளத்தில் சாலையில் சரிந்து விழுந்து கிடந்த பிரவீனை அக்கம் பக்கத்தினர் பார்த்து, ஐயோ யார் பெத்த மகனோ என்ற பரிதாபம் காட்டி 108 ஆம்புலன்ஸ் மூலம் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து உள்ளனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் 4 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த பிரவீன் பல நாள் அவளை காதலித்தும் வாழ்க்கையில் கரை சேர முடியாமல் போனதே என்ற வருத்தத்தில் ஆணவ கொலைக்கு உட்பட்டு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் அவரது வாழ்க்கையில் காதலுக்காக அவரது உடல் கரை ஒதுங்கியதுதான் மிச்சம். இச்சம்பவம் குறித்து கொலையான பிரவீனின் தாய் பிரபாவதி துடிதுடித்து போய், ஐயோ என் மகனை கொன்றுவிட்டார்கள் என்று அலறியடித்தபடி ஓடோடி சென்று தன் மகனை கொன்றவனுக்கு உரிய தண்டனை வேண்டும் என்று கண்ணகியைப் போல நீதி கேட்டு கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த கேளம்பாக்கம் ஆய்வாளர் தமிழன்பன் தலைமையில் தனிப்படை அமைத்து பிரவீனை கொலை செய்த வழக்கில் தாவேக நிர்வாகி பெண்ணின் தந்தை ஏழுமலை, ஏழுமலையின் மகன் கௌதம், ஏழுமலையின் தம்பி மணிகண்டன், கௌதமின் நண்பர் நிதிஷ் ஆகிய 4 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். வாழ வேண்டிய வயதில் வானம் சென்ற பிரவீன் ஆன்மாவின் பூத உடல் மருத்துவமனையில் இருந்து இறுதி சடங்கு செய்வதற்காக அவர் வீட்டிற்கு எடுத்து சென்றபோது அவர் வீட்டிற்கு அருகே அவர் உடலை வாங்காமல் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கொலைக்கு சம்பந்தப்பட்ட மற்றும் கொலைக்கு உறுதுணையாக இருந்த நபர்களை கைது செய்ய வேண்டும் என கூறி பொதுமக்கள் கூப்பாடு போட்டு நீதி கேட்டு மன்றாடினர். கொலை வன்முறையில் ஈடுபட்டவர்களுக்கு வக்காலத்து வாங்கிவிட்டு சாலை மறியலில் ஈடுபட்ட நபர்களை தடுக்க சென்ற காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் 2 மணி நேரம் அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருப்போரூர் ஒன்றிய தாவேக நிர்வாகி ஏழுமலை அவரது மகனை காதலித்த இளைஞரை மகன், தம்பி, மகனின் நண்பருடன் சேர்ந்து திட்டமிட்டு கத்தியால் வெட்டி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் எரிமலை போல் மக்கள் மனதில் வெடிப்பையும் கொந்தளிப்பையும் புயலென கக்கியது. காதல் பிஞ்சி மொட்டு வாழ வேண்டிய வயதில்
அதிகாரம் இருக்கிறது என்ற மிதப்பில் சாதியை சாப்பாடாக ஒன்றுவிட்டு பசியாற்றிய இந்த கொடூர குடும்ப கும்பலை சட்டம் தகுந்த பாடத்தை புகட்டுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதற்கு தாவேக்கு ஆட்சியை சாட்சி என்பதற்கு இந்த தாவேக்கு நிர்வாகி செய்த காதல் கொலை கதையை தமிழக முதல்வர் விஜய்க்கு காட்சிப்படுத்தி சட்டத்தின் முன் தாவேக்கு நிர்வாகியின் குடும்பம் நிறுத்தப்படும் என்று ஆகப்பெரும் கேள்வியோடு ஜெம் தொலைக்காட்சி வாயிலாக கேட்டுக்கொண்டு கனத்த இதயத்தோடு ஆணவ கொலைக்கு சட்டம் இன்னும் உயிரோடு இருப்பதற்கு முதல்வர் ஆதாரம் தருவாரா என்று ஆத்திர கேள்வியோடு செய்திகளை வழங்கும் நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.